ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பிரைஸ் லார்ட். நல்லா இருக்கீங்களா? இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள். பெண்கள் அடிமையானவர்களா? பெண்கள் மட்டும்தான் அடிமையா? பார்க்க போகிறோம். கிறிஸ்துவ வட்டாரத்தில் பெண்கள் பேசக்கூடாது, குறிப்பாக சபையில் பேசக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, தலைமைத்துவத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி மிகப்பெரிய கட்டுப்பாடுகள் இருக்குது, மூட நம்பிக்கைகள் இருக்குது. நிஜமாகவே கடவுள் அப்படி தான் விரும்பினாரா? இயேசு கிறிஸ்து நிச்சயமாகவே அதை தான் விரும்புகிறாரா? பெண்கள் அடிமைகளும் ஆண்கள் ஒசத்தியுமா? வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு ஒரு தரமான செய்தியை உடைச்சு பேச போகிறோம். வாங்க. குறிப்பாக இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில் பெண்களுக்கான ஒரு முக்கியத்துவம் இருக்குது. அதுவும் குறிப்பாக எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாலும் ஆணை விட ஒரு படி கீழே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டுப்பாடு விதிக்கப்பட்டிருக்கு. ஆதாம் ஏவாள் தான் தப்பு செய்தா, அதனால் அவள் ரொம்ப தாழ்த்தப்பட்டவள் அப்படின்ற ஒரு நிலைமை. அதோடு கூட ஆதாமோட விழா எலும்புலேருந்து எடுத்து தான் ஏவாளை செஞ்சாங்க. அதனால் ரெண்டாவது அவளை கிரியேட் பண்ணனால அவள் தாழ்ந்தவள். இன்னும் குறிப்பாக சிலவர் என்ன பண்ணுறாங்க, ஆணோட இடைப்பகுதியில் நடு பகுதியிலேருந்து எடுக்கப்பட்டதுனால அவள் தாழ்ந்தப்பட்டவள் அப்படின்னு சொல்லி ஒரு சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் உளறிக்கொண்டு ஆணும் பெண்ணும் சமம் என்ற அந்த கோட்பாட்டிலிருந்து விலகி ஆண் கொஞ்சம் வசதி, பெண் கொஞ்சம் தாழ்மையானவள், இதுதான் வேதம் புகட்டுதுன்னு சொல்லி ஒரு பொய்யான ஒரு தகவலை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பாக இந்த கிறிஸ்தவ வட்டாரத்தில். குறிப்பாக ஒரு பதிவை நான் உங்களிடத்தில் சமர்ப்பிக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஏன் 30 வயதாகும்போது அவர் ஊழியத்தை செய்தார்? ஏன் ஒரு 29 வயசில் தொடங்கியிருக்கலாம், ஒரு 15 வயசில் தொடங்கியிருக்கலாம், 24 வயசில் கூட தொடங்கியிருக்கலாமே? ஏன் 30 வயசில் அவர் ஊழியத்தை செய்தார் என்றால், யூத மத சட்டத்தின்படி அவர் 30 வயது கடந்தாதான் ஒரு மதிக்கத்தக்க ஆணாக அவர்கள் எடுத்துக்கொள்வார்கள், பேச்சை ஏற்றுக்கொள்வார்கள், பேச முடியும், சபையில் பேச முடியும். அப்படிப்பட்ட சட்டங்களுக்கு உட்பட்டு தான் இயேசு கிறிஸ்து அதனால் மட்டுமே அவர் 30 வயதில் அவர் பிரசங்கம் பண்ணினார். அது தேவராஜ்யத்தின் திட்டம் அல்ல. அது குடிக்கப்பட்ட அந்த காலத்தில் விதிக்கப்பட்டிருந்த அந்த சட்டத்தின் அடிப்படையில் 30 வயதானால் தான் ஒரு ஆண் பேசணும். அதனால தான் 30 வயது வரை அவர் காத்திருந்தார். இல்லாவிட்டால் அவர் முன்னாடியே பேசியிருப்பார். ஏன்னா சிறு வயதிலே இயேசு கிறிஸ்துவும் நல்லா பேசக்கூடிய நபராகத்தான் இருந்தார் என்று வேதம் குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் இயேசு கிறிஸ்துவுக்கே சட்டங்கள் என்ன பண்ணுச்சு? அவர் வரக்கூடிய இரட்சகராக இருந்தாலும் சரி, இந்த பூமியில் இருக்கிற சட்டங்கள் அவருக்கு பேசுவதற்கான வாய்ப்பை மறுத்தது. அப்படி பார்த்தா ஆதாம் ஏவாள்லேருந்து என்னடா இந்த பிரச்சனை வருது, இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த ஆதாம் ஏவாளுக்கும் என்ன லிங்க்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஏன் ஆதாம் சபிக்கப்பட்டால், ஏவாள் சபிக்கப்பட்டாள் என்றால், ராஜ்யத்தின் திட்டத்தை தாண்டி அவர்கள் செய்யப்பட்டார்கள். ஒரு கீழ்ப்படியாமைக்குள் போய்விட்டார்கள். அவர்கள் ஒரு ஃப்ரூட்டை சாப்பிட்டாங்க, உடனே ஞானி ஆயிட்டாங்க, 6ஆம் அறிவு வந்துருச்சு, ட்ரெஸ் இல்லைன்னு அவங்க உணர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப சிம்பிளாக நம்ம அதை கடந்து போயிடுறோம். ஏன் அப்படின்னு சொல்லி நமக்கு அது தெரியல. அதை பற்றி தானே கொஞ்சம் விரிவாக உள்ளே போய் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக இந்த செய்தியை நீங்கள் கொஞ்சம் அறிவோடு கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் கேளுங்க. காரணம் என்னவென்றால், நமக்குள்ளே ஒரு 6ஆம் அறிவு என்ற ஒரு அறிவு பிசாசினால் புகழ்த்தப்பட்டிருக்கு. இந்த அறிவு தேவன்கிட்ட இருந்து நமக்கு வந்திருந்தா, அவர் வழியாக நமக்கு வந்திருந்தா அது நமக்கு பரவாயில்ல. நமக்கு அது அருளினது, அது அந்த கேட்டை நமக்கு ஓப்பன் பண்ணி விட்டதே பிசாசு தான். ஆமாம், ஆதாம் ஏவாளுக்கு 5 அறிவில் அவங்க இருந்தாங்க. தொடு உணர்வு, சுவை உணர்வு, கேள்வி கேட்கிற உணர்வு, பார்க்கக்கூடிய கலர்ஃபுல்லாக பார்க்குற உணர்வு, சுவை உணர்வு, ஸ்மெல், இதெல்லாம் தான் 5 அறிவுகளாக நம்ம பார்க்கப்படும். சயின்ஸும் சரி, எல்லா விதத்துலேயுமே இது 5 அறிவுள்ள மனிதன். பிற்பாடு அவனுக்கு 6ஆம் அறிவு, நல்லது எது கெட்டது என்று அறியக்கூடிய அறிவு. இப்படி தான் மனிதன் 6 அறிவும். நாயெல்லாம் பார்த்திங்கன்னா 4 அறிவு இருக்குது, மீன் 2 அறிவு இருக்குது. ஸோ தாவரங்கள்லாம் ஒரு அறிவுடையது, அது தொடு உணர்வு மட்டும்தான் இருக்குது. இப்படி தான் இந்த வகைப்படுத்தி இந்த பூமியில் சயின்ஸும் சரி, இதுதான் உண்மை, இப்படி தான் வகைப்படுத்தி வச்சுருக்காங்க. அப்படி என்றால் 6ஆம் அறிவு வருவதற்கான ஒரு திட்டத்தில் பிசாசு செயல்பட்டு விட்டான். ஏவாள் வஞ்சிக்கப்பட்டு விட்டால், ஆதாம் வஞ்சிக்கப்பட்டு விட்டால்ன்றதை விட அங்கே பிசாசு ஜெயிச்சிட்டான். அப்படி என்றால் இங்கே ஒரு திட்டங்கள் மாறுது. தேவராஜ்யத்தின் திட்டத்திற்கு ஒரு மாற்றம் ஏற்படுது. என்னவென்றால், பிசாசு ஆனவன் யார் என்றால் தள்ளப்பட்டதான லூசிபர். உங்களுக்கு தெரியும், அவன் 6 அறிவு உடையவனாக இருந்தான். அவன் தேவனை விட உயர்ந்தவனாக மாற வேண்டும் என்று நினைத்த நொடிப்பொழுது அவனும் அவனோடு சேர்ந்த பல கோடிக்கணக்கான தூதர்களும் சபிக்கப்பட்டு தேவனால் தள்ளப்பட்டார்கள். அவர் பூமியில் வந்தார்கள், நாசமாக்கினார்கள் என்று எல்லாருக்கும் தெரியும். அந்த பூமியை சுத்தப்படுத்தி இயேசு ஆதாம் ஏவாள் என்று இருவரை படைத்தார். அவர்கள் மூலமாக இந்த லூசிபர் இருந்த இடத்துல, காலியாக இருக்கிற இடத்துல எல்லாம் மனுஷனை ஃபில் பண்ணணும்னு நினச்சாரு. அதுக்கு தான் மனுஷரை சிருஷ்டித்தார். அந்த மனுஷரில் ஆதாம் ஏவாள் 2 பேரும் ஒன்று தான். இவங்களை சிருஷ்டித்தார். அதே போல் இவர்களை சுற்றி இருக்கிற எல்லா மிருக ஜந்துகள் ஆண் பெண்ணாக சிருஷ்டித்து என்ன பண்ணார்? தாவரங்களில் கூட ஆண் பெண்ணாக சிருஷ்டித்து பழுகி பெருகச் செய்தார். அந்த ஒரு வாய்ப்பை கிரியேட்டர் ஆகினார்.
ஒரு பூச்சி கூட ஒரு கிரியேட்டரை அடுத்த உருவாக்குது. இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய வல்லமையை இந்த பூமியில் அவரால் திருத்து படைக்கப்பட்ட எல்லா உயிரினங்களுக்கும் தேவன் அருளினார். இது பிசாசுக்கு ரொம்ப கோபம். ஏன்னா லூசிபருக்கு அவனை பெருக்க முடியல, அவனுக்கு இனப்பெருக்கம் கிடையாது, ஆனா பெண்ணான்னு சொல்லி அந்த ஜெண்டர் அவனுக்கு கிடையாது. அதனால் அவனுக்கு மிகப்பெரிய கோபம். அவன் ஒரு கிரியேட்டர் இல்லை, அவனுக்கு சகல அதிகாரங்களும் வல்லமையும் தேவன் கொடுத்திருந்தார். அந்த வல்லமை அதிகாரத்தையும் தேவன் அவனிடத்திலிருந்து பிடுங்கப்படலை, அவன் அதே பலத்தில் இருந்தான். ஆனால் மனிதனுக்கு அவனை தாண்டி ஒரு வல்லமையை கொடுத்தார், கிரியேட்டர், அடுத்த குழந்தைங்களை உருவாக்குறது. மனிதனை தேவ சாயலாக கடவுள் படைத்தார். அந்த தேவ சாயலுள்ள மனிதர்களை பெருக்குவதற்கான, கிரியேட் பண்ணுறதுக்கான ஒரு வல்லமையை மனிதர்களுக்கு வைத்தார். அந்த வல்லமையின் மிகப்பெரிய பங்கு ஏவாளுக்கு சாரும், ஆதாமுக்கும் சாரும். இவங்க 2 பேர் இணைந்தால் மட்டும்தான் அடுத்த தேவனின் சாயலில் ஒரு புத்திரர் வருவாங்க, கிரியேட் பண்ணுறாங்க. புழு பூச்சி எல்லாமே பெருகுது, ஆனால் மனிதனுக்கு ஒரு ஸ்பெஷல், அவன் தேவச்சாயல். இது தாங்க அவனுக்கு பிடிக்கல. அப்போது அவன் ஏவாள் பலவீனமான பாண்டம், பெண்கள் பலவீனம் சொல்லி பவுல் சொல்லிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லி என்ன பெண்களை கொஞ்சம் ஒடுக்கி பேசிடுறாங்க. ஆதாம் எப்போ வந்தாப்புல, பவுல் எப்போ சொன்னாப்புல. ஆனால் எதுக்கு அது சொல்லப்பட்டது என்று அந்த உள்ள அர்த்தத்துக்குள்ளே போகிறதில்ல, அதுன்னு வருகிற காலங்கள் நம்ம பார்க்கலாம். ஆனால் நிஜமாவே பிசாசுக்கு தெரியும், லூசிபருக்கு தெரியும், ஆதாமோட ஒரு பங்கு என்னென்றால் அடுத்த தேவசாயல் மனிதன் வருவதற்கு ஒரு 10 நிமிடம் அவனுக்கு வேணாம், அவனோட வித்துக்கள் கிடைப்பதற்கான ஒரு 10 நிமிடம் அவன் தேவைப்படலாம். ஆனால் பெண்ணுக்கு 10 மாதங்கள் தேவைப்படுது. அந்த விதை வளர்ந்து பெரிதாகி ஒரு மனுஷ சாயலில் ஒரு குழந்தை வரணும்னா அங்கே அதிகப்படியான பங்கு ஏவாளுக்கு இருக்குது, ஒரு பெண்ணுக்கு இருக்குது. அதனால்தான் அவன் என்ன பண்ணால், அந்த வித்து வந்தால் கூட அந்த நிலத்தை பாழ்படுத்தணும்னு சொல்லி முதல்ல போய் அந்த வித்து அதிகமான இடத்துல எங்கே உயிர் அது தொடங்குது அங்கேருந்து அவனை கெடுக்கணும்னு சொல்லி தான் அவன் ஏவாள் இடத்துல போனான். காரணம் ஏவாளுக்கு தான் மிகப்பெரிய பங்கு இருந்தது அடுத்த ஜென்ரேஷனை உருவாக்குவதற்கான. அந்த திட்டத்தை குலைப்பதற்கு தான் ஏவாளை அவன் பயன்படுத்தினான். ஏவாள் பலவீனமானவள் என்று அல்ல, அவள் தான் இந்த திட்டத்திற்கு மிக முக்கியமானவள் என்று பிசாசுகளை தொட்டான். ஆனால் இது கடவுளுக்கு தெரியும், அன்றே தெரியும் இப்படி தான் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சு தான் என்ன பண்ணுறாரு அவர். ஓகே, இவன் கீழ்ப்படியாமைக்குள் போயிடுவானோ அப்படின்னு சொல்லி கட்டளையை கொடுத்தார். அது செய்யக்கூடாதுன்றது செய்தார்கள். 6ஆம் அறிவு அவர்களுக்கு வந்தது, நிர்வாணி என்று அறிந்தார்கள். 6ஆம் அறிவு கெட்டதானா? 6ஆம் அறிவுக்குள் நிறைய விஷயங்கள் நல்லது இருக்குது. அன்பு, பரிவு, காதல், இரக்கம், தயவு, மன்னிப்பு, நிறைய கொடுக்கறது, அன்பு, நிறைய விஷயங்கள், மகிழ்ச்சி, அவ்வளோ நிறைய இருந்தாலும் கூட அதில் நெகட்டிவான விஷயத்த எடுத்துக்கிறான். அழுகை, கோபம், கொலை, கொள்ளை, பொறாமை, புறம் கூறுதல், பொய் பேசுதல், வேசித்தனம், காம விகாரம் அப்படி சொல்லி வேறொரு டைரக்ஷனுக்குள்ளே அப்படியே இழுத்துட்டு போக ஆரம்பிச்சிருது. அதனால்தான் இந்த 6ஆம் அறிவை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியல. தேவனே ஏண்டா அந்த மனுஷனை படைச்சேன்னு சொல்லி அவர் வயதை குறைக்கிறாராம், 120 குறைக்கிறாராம். அப்படி என்றால் நீங்கள் பாருங்கள், தேவனோட திட்டத்துக்குள்ளே இவர்கள் இருந்திருந்தார் என்றால் ஒரு நாய்க்குட்டி சொல்கிறத, ஒரு ஓனர் சொல்கிறத கேட்குது, இது சாப்பிடாதுன்னா சாப்பிடாமல் இருக்குது. ஒரு குருவி கேட்குது, அப்படி என்றால் வளர்த்தக்கூடிய ஒரு குருவி, காக்கையெல்லாம் கேட்கும்போது எப்படி இந்த மனுஷன் கேட்காம போனான் அப்படின்றது தான் அங்கே பிரச்சனை. ஆனால் 3 அறிவு இருக்கிறதோ 4 இருக்கிற மிருகங்கள் எல்லாம் என்ன பண்ணுது, அவங்க எஜமான் சொல்வதை கேட்கிறது, கீழ்ப்படுகிறது. ஆனால் மனிதன் கீழ்ப்படியாமல் போய்விட்டான். ஆனால் இவர்களுக்கு அடல்ட்டாக தான் படைத்தார் கடவுள், குழந்தையாக படைக்கல, அடல்ட்டாக படைச்சி இவர்கள் பெருகணும் என்று நினைத்தார்கள். ஆனால் அந்த பெருக்கம் கூட 6ஆம் அறிவிலிருந்து பார்க்கும்போது புனிதமாகத்தான் இருக்கும். அந்த உறவு முறையை பார்த்துருக்காது. நம்ம வீட்டில் 2 ஆட்டுக்குட்டி வளர்த்தோம், அது பெருகி 100 ஆடாச்சுன்னா என்னடா இவன் இப்படி பெருகிட்டான்னு சந்தோஷம் தான் பண்ணுவோம், தவிர உறவு முறை வைத்து பார்க்க மாட்டோம். ஏனென்றால் ஆட்டுக்கு 3 அறிவு தான் இருக்குது, 4 அறிவு தான் இருக்குது, பார்க்கக்கூடிய நமக்கு 6 அறிவில் பார்க்குறோம். ஸோ அது நமக்கு அந்த டிஃப்ரென்ஷியேஷன் தெரியுது. அதே போல் தான் கடவுளின் பார்வையில் மனிதன் பெருக வேண்டும் என்று நினைத்தால் 5 அறிவு வைத்திருந்தார். நன்மை தீமை அறிய அந்த ஒரு அறிவு அவருக்குள்ளே போகாமல் அடல்ட்டாக வச்சுருந்தார். ஒரு 5 வயது பையன், 6 வயசு பையன் எப்படி இருப்பானோ அந்த நிலைமையில தான் அவன் இருந்தான். ட்ரெஸ் எல்லாம் இப்படி சுற்றிட்டு வரான் ஒரு 6-7 வயசு பையன். ஆனால் மிருகங்கள் எல்லாம் தனக்கு எப்பவும் காம விகாரத்தின் எண்ணத்தில் இருப்பதல்ல, அவன் அடுத்த ஜென்ரேஷன் பிறப்பிக்கணும்னு அதுக்கு உணர்வு வரும்போது தான் அது என்ன பண்ணுது, அது இனப்பெருக்கம் செய்கிறது, குழந்தை பெறுகிறது. ஃபுல் டைம் இந்த எண்ணத்தில் அது இல்லை. மரஞ்செடிகளாகட்டும், எல்லா பறவையினங்களாகட்டும், மிருகங்களாகட்டும், அது காம விகாரத்தினாக அதுக்கிட்ட இல்லை. ஆனால் மனிதன் அப்படி இல்லை. குழந்தை பிறப்பை தாண்டியும் அந்த சிந்தனைக்குள்ள அவன் இருக்கிறான்.
அப்படி என்பது தான் இது யதார்த்தமான எல்லா வாழ்க்கையிலும் இருக்கிற எல்லா மனுஷனுக்குள்ளே இருக்கிற ஒரு சிந்தனை. ஆனால் இதை இது நெறிப்படுத்தணும், இதை சமப்படுத்தணும். அதிகப்படியான ரொம்ப மோசமான செக்ஸ்குள்ளே இந்த உலகம் போனதுனால தான் தேவன் வயதை குறைத்தார். அப்படி தான் இந்த 6ஆம் அறிவில் இருக்கிற நாம் எதையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா, முதல்ல இந்த டெம்ப்டை கண்ட்ரோல் பண்ணணும். டெம்ப்ட் பாஸ்ட் நிறைய பேர் இருக்காங்க. டெம்ப்ட் பேசுவாங்க, பெண் இப்படி ட்ரெஸ் போட்டால் அப்படி போட்டால் இப்படி போட்டான்னு சொல்லி பெண்களையே, ஏன்னா இவர் டெம்ப்ட் ஆகிடுறாரு. சொந்த மனைவியோ பிள்ளைகளோ டிஷர்ட் போட்டால் அவருக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் அடுத்தவங்க பிள்ளைகளை பார்த்துட்டு அடுத்தவங்க மனைவி பாட்டு ஒரு டெம்ப்ட் ஆகிடுறாரு, பிரசங்கம் பண்ணுறாரு. இந்த டெம்ப்ட் பாஸ்ட் முதல்ல டெம்ப்ட் அவர் மாற்றணும். டெம்ப்டை மாற்றினா தான் அவர் ரசிக்கப்பட்டவர். சிலுக் சுமிதா ஏதோ உயிரோடு இருந்து வந்து ப்ரேயர் பண்ணுங்க, நான் ரசிக்க போகிறேன்னு வந்துட்டா இவர் கை வச்சு ப்ரேயர் பண்ணுவாங்களா? இந்த டெம்ப்ட் பாஸ்டர்ஸ், இந்த உடை பெண்களை பற்றி அதிகமாக கொச்சை பேசுகிறாருங்களே, இவங்கெல்லாம் ப்ரேயர் பண்ணிடுவாங்களா? தனியாக 3 நாள் உபாசம் போட்டு வந்தால் தான் வேறு டெம்ப்ட் ஆயிடுவாங்கல்ல, அடக்குறாங்களா? அப்படி என்றால் இயேசு கிறிஸ்து ஒரு வேசியெல்லாம் தொட்டு ப்ரேயர் பண்ணார் அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு அவரோட மனநிலை இருந்திருக்கும், இந்த 6ஆம் அறிவு எவ்வளோ புனிதமாக்கப்பட்டிருக்கும், எவ்வளோ கண்ட்ரோலாக இருந்திருக்கும். அதுதான் ஏக சிந்தனை உள்ளவர்களாக மனிதன் மாறணும் என்பதுதான் தேவராஜ்யத்தின் திட்டம். 6ஆம் அறிவில் இருக்கும்போது நீ டெம்ப்ட் ஆகக்கூடாது. நீ ஆணைனா நீ ராஜ்யத்துக்கு வெளியே இருக்கன்னு அர்த்தம். பிசாசு ஒன்று ஆண்டு கொண்டு இருக்கான்னு அர்த்தம். ஏன்னா அவன் 6ஆம் அறிவில் எல்லா கெட்ட சிந்தனைகளும் அவன் ஆக்டிவேட் பண்ணுறான். அப்படின்னா இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்த பிறகு அவர் நமக்கு கற்பித்ததின் பேரில் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நம்ம வாழும்போது, புதிய உடன்படிக்கையில் இருக்கும்போது உனக்கு அந்த டெம்ப்ட் வந்துச்சு அப்படின்னா அது தவறானத்தில் இருக்க டெம்ப்ட் வரக்கூடாது. 6ஆம் அறிவில் நீ இருக்கும்போது இயேசு கிறிஸ்துவின் குணாதிசயங்களை நீ உள்வாங்கினா மட்டும்தான் இது எல்லா பாவங்களுக்கு விட்டு விலகி இருக்க முடியும். இங்கே தான் நம்ம ட்விஸ்டே வைக்கிறோம். ஆதாம் ரொம்ப புனிதம், ஏவாள் புனிதம் இல்லை அப்படின்ல, 2 பேர்லேயுமே சமந்தான், ஆணும் பெண்ணும் சமந்தான். அப்போ அவங்களுக்கு கொடுத்த சாபந்தான். ஆதாம் நீ ஓகே, நீங்கள் 2 பேர் திட்டத்தை விட்டு போயிட்டீங்க, நீ என்ன பண்ணுவ, நீ உழைச்சி தான் சாப்பிடுவ, வேர்வை சிந்துவ. இவளுக்கா நீ குழந்தை பேர் நீ கர்வவேதனைப்படுவ, ஆண் உன்னை ஆண்டு கொள்வாள். அங்கே தான் அந்த சாபம் வருது. அப்போது இப்போ நடக்கும் பிரசவத்துலலாம் நிஜமாகவே பெரிய பிரசவ வேதனைப்பட்டு நீ கஷ்டப்படுவேன்றது சின்ன பிரசவ வேதத்தில் குழந்தை பிறக்கணும். புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் பாவத்தின் சாபத்தை நீக்கி சுமந்து தீர்த்துட்டார் என்றால் அதை விசுவாசிக்கிறவர்களுக்கு அப்படி தான் நடக்கணும், பிரசவம் நடக்கணும். ஆண் பெண் சாபமே அங்கே பெரிய இதே இருக்கக்கூடாது. இப்போ ஆண் ஏவாளை எப்படி ஆதாம் அடக்கி வச்சிருக்கோம், அந்த மாதிரி அந்த நிலைமை மாறணும். அப்போ தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவதரித்ததுக்கான ஒரு வெளிப்பாடு, ஒரு புனிதம் ஏற்படும், ஒரு நன்மை ஏற்படும். அப்போ ஆணும் பெண்ணும் சமமாக தான் இருக்கணும். இனி அதை போதிக்கக்கூடாது. ஏன்னா அந்த சாபத்தை ஏற்கனவே ஆண்டவர் எங்கே உடைச்சிட்டாரு, சிலுவையில் உடைச்சிட்டார். இயேசு கிறிஸ்து அவர் மனித அவதாரத்தில் உடைத்து விட்டார். அப்படி இருக்கும் திருப்பி பெண் சபிக்கப்பட்டவன்னு சொல்லவே கூடாது, ஆண் உயர்த்தின்னு சொல்லக்கூடாது. இருவரும் சமம். ஏன்னா இருவரும் இணைந்தால் மட்டும்தான் அடுத்த ஜென்ரேஷன் வரப்போகுது, தேவசாயல் பிள்ளை வரப்போகுது. இது அழகான விஷயம், ஒரு காதல் இருக்குது, அந்த காதல் வேணும். இப்போ என்னன்னா தேவராஜ்யத்தின் திட்டத்தை இவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, மனுஷ திட்டத்தின்படி ஜாதியை பார்த்து, அதை பார்த்து, இதை பார்த்து, பணத்தை பார்த்து கல்யாணம் பண்ணி என்ன பண்ணிடுறாங்க, அவங்களுக்குள்ளே செட் ஆகலை அப்படின்னு ஒன்றா ஆயிடுது. பெண் அடிமையாக வைக்கணும், இந்த டாக்டர்ஸை கொண்டு போய் வச்சு இந்த பெண்ணை அடிமையாக வச்சு அப்படியே மேம்போக்கா அப்படியே லைஃப்பை நகர்த்திடுறாங்க. ஆனால் தேவன் திட்டத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் ஒரு மனதாக கல்யாணம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆண் பெண் ஒரே சமத்துவம் 2 பேருக்கும் ஈக்குவலாக கொடுக்கலாம். அதில் உங்களுக்கு அந்த பேலன்சிங் லைஃப்பை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் உன் மைண்டுக்கும் அவங்க மைண்டுக்கும், உன்னோட ஸ்மெல்லுக்கும் அவங்க ஸ்மெல்லுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அப்படி இருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த லைஃப் நல்லா இருக்காது. ஆண் பெண் சமம்ன்ற வாயில் சொல்லவே வராது. அப்போ பெண்ணை அடக்குவதற்கு ஒரு டூல் என்ன வேணும், இந்த டாக்டர்ஸை கொண்டு போட்டு பெண் பேசக்கூடாது பவுல் சொல்லியிருக்கார் பாரு, அந்த சபைக்கு ஏன் சொன்னார்னு நமக்கு தெரியும். சரி, அதனால் ஆணும் பெண்ணும் சமம் தான், யாரும் உயர்ந்தவங்களும் தாண்டவங்களும் இல்லை. அப்படி சபிக்கப்பட்டவள் பெண்ணாக இருந்தபடினாலே அவர்கள் வயிற்றில் தான் யார் இயேசு கிறிஸ்துவே உதயமானார். அந்த மண் சபிக்கப்பட்டிருந்தது, வித்து விழுகிற மண் சபிக்கப்பட்டிருந்தது, ஏவாளின் வயிறு, ஏவாளை சபிக்கப்பட்டிருந்தாள். ஆனால் அதில் வர்ற வித்துக்களில் ஒருவராக இயேசு கிறிஸ்துவே பெண்ணின் வயிற்றில் உருவாகி அந்த கருப்பையை புனிதமாக்கி விட்டார், பெண்ணை புனிதமாக்கி விட்டார், சாபத்தை எடுத்து விட்டார். அப்படி என்றால் ஆணும் பெண்ணும் சமம். முதல் அவளுடைய காஸ்பல், நியூ காஸ்பலை ஒரு பெண்கிட்ட சொல்லி தான் அவர் சொல்கிறார். அவளோட சிஷ்யக்கிட்ட சொல்லி நீ போய் சொல்லு, எல்லாட்டையும் போய் சொல்லு, நான் உயிரோட எழுந்துட்டேன் அப்படின்ற நற்செய்தியை ஒரு மரியாள் மூலமாக தான் அனுப்புகிறார். அப்படி என்றால் ஆண்டவரின் திட்டத்தில் ஆண் பெண் சமம் தான். இல்லை மேலங்க தாளங்க, உயர்ந்தவங்க தாழ்ந்தவங்கன்றது ஒரு பொய்யான வாதம். அப்படி கடவுள் பார்ப்பதே இல்லை. ஆணும் பெண்ணும் சமம், 2 பேருக்கும் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்க 2 பேரும் இணைந்து தான் மனவாட்டி. ஆணும் இங்கே பெண்ணாயிடுறான்,
பெண் ஆல்ரெடி பெண்ணாக இருக்கு, இவங்க 2 பேரும் பெண் மணவாட்டி அப்படின்னு தேவனுடைய மணவாட்டி ஆகி விடுகிறார்கள். அதனால் இனி யாரும் பெண்களை கேவலமாகவோ அவர்களுக்கு முக்கியத்துவம் இல்லை என்றோ பொய்யான தகவல்களை உங்களுக்கு தெரியாது உங்கள் பர்சனல் உங்கள் பொண்டாட்டி புருஷன் சண்டையில் அடக்குவதற்கு வேண்டி பிட்டை போட்டு தள்ளிவிடாதீர்கள். இது முழுக்க முழுக்க தேவ திட்டத்தின்படி மிக மிக பொய். 6ஆம் அறிவில் மனிதன் உருவாகி விட்டான். அந்த மனிதனை செம்மைப்படுத்த தேவன் வந்தார். மனித அவதாரமாய் வந்து 6ஆம் அறிவில் எப்படி நல்லவனாக வாழ வேண்டும் என்பதை உலகத்துக்கு கற்றுத்தந்தார். அவர்தான் இயேசு கிறிஸ்து. புதிய உடன்படிக்கை, புதிய உபதேசம் உங்களை மாற்றும். கிருபையின் பிரமாணத்திற்குள் நீங்கள் கட்டுப்பட்டு இருந்தால் உங்களுடைய ராபோஜனை, அந்த அப்பமும் ரசமும் உங்களை மாற்றும். ஏதேன் தோட்டத்தில் ஜீவவிஷத்தின் கனியாக இயேசு கிறிஸ்து இருந்தால் அவர் தான் அந்த ஃப்ரூட்டை தான் நம்ம இயேசு கிறிஸ்துவ மூலமாக இப்போ அந்த சதையும் ரத்தமுமாக நாம் உட்கொள்கிறோம். இதன் மூலமாக நம் நித்திய ஜீவன் கிடைக்கும். அதனால் இன்றும் நாம் எப்படி இருக்கோம்? ஏதேனில் தான் இருக்கோம். அது சொர்க்கமாக்கப்படணும் இந்த பூமி. அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து ரத்தம் சிந்தினார். இதையெல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக நீங்கள் வேதத்தை படிக்கும்போது உங்களுக்கு இன்னும் கற்றுத்தேர்வீர்கள். ஆணும் பெண்ணும் சமம்தான், யாரும் தாழ்ந்தவர்கள் அல்ல. அப்படி தாழ்ந்தவர் என்று சொல்லிவிட்டால் கிறிஸ்தவ வட்டாரத்தில் டாக்டர் அம்பேத்கர் இயேசு கிறிஸ்துவோடைய பெரியராகி விடுவார். அதே போல் தந்தை பெரியார் பெரியவராகி விடுவார். இவர்களெல்லாம் சமநீதி, சமவாய்ப்பு, சமத்துவம் என்று பேசும்போது நீங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இயேசு கிறிஸ்து அப்படி பார்க்கலங்க, கடவுள் அப்படி பார்க்கலங்க என்று சொன்னால் இவர்களை விட இயேசு கிறிஸ்துவை சிறியவர் ஆக்குகிறீர்கள். அப்படிப்பட்ட பெரிய பாவத்தை செய்யாதபடி ஆணும் பெண்ணும் சமம் என்ற நேர்கோட்டில் இருங்கள். இதுதான் தேவராஜ்யத்தின் திட்டம். நீங்கள் மணவாட்டி. ஆணும் பெண்ணும் கெத்து காணிக்க வேண்டியதில்லை, மொத்தமாகவே நீங்கள் மணவாட்டி தான். நன்றி, வணக்கம். பிரைஸ் தி லார்ட்.